என்னுடைய ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்து நான் படிக்கும்போதுலேருந்து திரு மனோஜ் சாரோட பிக்கஸ்ட் ஃபேன். இந்த படம் நான் மெயினாக கமிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து மனோஜ் சாரோட சன் ஹீரோவாக பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இமீடியட்டாக நான் ஆஃபீஸுக்கு போய் பிதா புகழேந்தி அவருடைய இதில் வந்து கதையை கேட்டு உடனே கமிட் பண்ணிட்டேன். மற்றபடி டேட் அதெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் நீ எப்போ கூப்பிட்டா உடனே வரேன்னு சொல்லி தான் போனேன். ஏன்னா எனக்கு மனோஜ் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய பள்ளி பருவத்திலேயே அவர் சார் பாடிய முந்தி விநாயகனே அந்த பாடலை நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதே நான் வந்து முதல் பரிசு வாங்கி அதில் அவ்வளோ பாராட்டுகள் பெற்றிருக்கேன். இன்னைக்கு அவரோட சன்னோட படத்தில் நான் நடிக்குங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். நன்றி சார். ஸோ அவருடைய வாய்ஸில் இந்த படத்தில் ஒரு பாடல் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் சாரோட வாய்ஸில் என்னோட லிப் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். அண்ட் துருவன் சார் அப்படிங்கிறத நான் சொல்லி ஆகணும். மிகப்பெரிய செலிபிரிட்டிஸோட பசங்க நிறைய பேர் ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஹீரோ நடிக்க வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டேலண்ட், யூனிக் டேலண்ட் உண்டு. ஸோ இந்த படத்தில் அவருக்கு என்ன விஷயங்கள் பார்க்கணும், ஏன்னா ஒரு சிங்கரோட ஒரு சன் பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கும்போது அவர்கிட்ட ஏதோ ஸ்பெசிஃபிக் என்னமோ நீங்கள் இருக்கும் நம்ம பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக டே ஒன் அன்னைக்கே நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே அவர் கூட தான் நான் நடித்தேன். என்னன்னா அவர்கிட்ட ஒரு செலிபிரிட்டியோட சன்னுங்கிறது 1% கூட அப்படி இல்லைங்க. ஒரு கூத்துப்பட்டிலேருந்து ஒரு நடிகர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நடிப்பு வெறியோட வருவாங்கல்ல, அந்த ஃபயர் வந்து அவர்கிட்ட இருந்தது. டே ஒன் ஃபர்ஸ்ட் ஷார்ட் நடிச்சு முடிச்ச உடனே சொல்லிட்டேன், பிரதர் இந்த ப்ராஜெக்டுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப பிஸியாகிடுவீங்க பிரதர். ரீசன் என்னன்னா அவ்வளோ யதார்த்தமாக நடிக்கிறீங்க. ஒரு செலிபிரிட்டியோட சன்னுங்கிறது 1% கூட உங்ககிட்ட தெரியல பெர்ஃபார்மன்ஸில். என்னன்னா டேரக்டருக்கு அவ்வளோ ஒரு கைண்டாக நடந்து கேட்குற விஷயங்களை அவர் ரிசீவ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக வர போகிறாரு. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக நான் அவருக்கு ஒரு பிரதர் கேரக்டராக நடிச்சிருக்கேன். என்னோட கூட நடித்த நடிகர்கள் மெயினாக வந்து இதில் வந்து முருகநாதம் அண்ணா, எனக்கு இதில் வந்து ஃபாதராக வந்து ஆர்கே சுரேஷா நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஜார்ஜ் நடிச்சிருக்காரு, ஷரத் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க கூடலாம் காம்பினேஷன் நான் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அவ்வளோ பேருமே ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் வந்து இந்த வட்டக்கானல் படத்தில் நாங்கள் இருந்தோம். மெயினாக இயக்குனர் பிதா சார் பற்றி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபேமிலியாக எங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஒரே ஒரு ஈவனாக நடத்தி இந்த ப்ராஜெக்டை எங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இறுதி கட்டுற வேலைகள் இருக்குது. சீக்கிரத்தில் அக்டோபரில் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறது பெருமை. அதே நேரங்களில் கேமராமேன் ஆனந்தனை பற்றி சொல்லி ஆகணும். ஆனந்தனை வந்து ஒவ்வொரு ஷாட்டும் முடிச்ச உடனே கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய நிறை குறைகளை சொல்லுவாங்க. ஸோ அது எங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ஸ்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ ஆனந்தனா அந்த இடத்துல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆர்கே சுரேஷ் சார் கூட நான் இது வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன். பட் நடிச்சிருந்த படம் தான் மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மர் அவர். ஆனால் இந்த படத்தில் எங்கள் கூட நடிக்கும் போது நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட நாங்கள் லேர்ன் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் ஆர்கெஸ்ட்ரா. அண்ட் ராஜேஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப கைண்டான ஒரு ப்ரொடியூசர். தயாரிப்பாளர்ங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எந்த விதத்துலையுமே எங்கேயுமே காட்டிக்க மாட்டார். எங்கள் கூடயே இருந்து படம் முழுக்க ஒரு நண்பர் மாதிரி இருந்து மார்னிங் வந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கள் கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்திருக்கிறாரு தயாரிப்பாளர் ராஜேஷ் சார். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் காக்கராட்டா சாங் கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த சாங்குக்கு நம்ம விஜய் சார் தான். கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த பாடல்களை முன்முடுக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் இந்த வருஷத்தில் சிறந்த ஒரு பாடலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாழ்த்துக்கள்ண்ணா, நன்றி. அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு என்னை இன்வைட் பண்ண வட்டக்கானல் டீம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. திரு மாரிஸ் விஜய் அவர்களை பேசுமாறு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹேவ் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ், 2 ப்ரொடியூசர்ஸ், NTR Films மலையாளன் சார், அதுக்கப்புறம் ஸ்கைலைட் சினிமாஸ் ராஜேஷ் சார். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது துருவன் மனோ சாரோட பையன், அப்புறம் மனோ சாரும் டோட்டலாக. ஸோ ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துருவாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்லா ஸ்கோர் பண்ணுங்க, ஏன்னா மனோ சாரோட பையன்னு சொல்லிட்டு இங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. சாங்லையும் அப்ரோடில் போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க சூப்பராக.
அதே மாதிரி பிதாக் சார் ஃபர்ஸ்ட் படம் இது. அவரோட விஷன் இதில் வேற மாதிரி ஸ்கோரிங் பண்ணி காட்டியிருக்காரு அவரு. நீங்க பாப்பீங்க படத்துல. ப்ளஸ் ராகேஷ் சுரேஷ் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் ட்ரைலர்ஸ் பார்த்துட்டீங்க, சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் சாங்ஸ் எப்படி வரப்போகுது எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஸோ மீடியா மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த டீம் அண்ட் எவ்ரி ஒன். ஆல்சோ சூப்பராக பண்ணியிருக்காரு சாங் கம்ப்ளீட்டாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்க்ரீன்ல வந்ததுனால நம்மளுக்குள்ள ஓகே இவரோட பிரசன்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலகலப்பா ஆக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புமே கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் நடிகர் மற்றும் இயக்குனர் திரு முருகானந்தம் அவர்களை பேசுமாறு அன்போடு நினைக்கிறோம். முதல்ல வந்து இவ்வளவு வேகமா வந்து முடிவு பண்ணாலும் நல்ல ஒரு பிரமாதமா ரெடி பண்ணிட்டீங்க. இந்த பிஆர்ஓக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். அந்த டக்குன்னு ஒரு ரெடி பண்ணி வந்தவொடனே சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே இருந்து உட்காருங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, சார் வர்றாங்க, சுரேஷ் பிரதர் வர்றாரு அப்படின்னு சொல்லி மனசாரம் வந்து ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் நிறைவா பண்ணது ரொம்ப வாழ்த்துக்கள். தம்பி கபாலி சொன்ன மாதிரி தான் இந்த படமும் நானும் வந்து மனோ சார் சொல்லி பேர சொன்னாங்க. எடுத்தோன்னு ஃபோன் வந்துச்சு, சாருடைய பேரை சொன்னாங்க. சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய சொன்னோன்னா சரி ஓகே அந்த ஒரு சந்தோஷமா ஓடி வந்து டக்குன்னு கமிட் ஆனதான். அப்படி என்னை கமிட் பண்ண முதல்ல டேரக்டருக்கு புகழேந்தி அவருக்கு முதல்ல நன்றி. ரெண்டாவது மனோசார் சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி நான் செம்பருத்தி படம் வரும்போது தான் அந்த கேசட்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். அப்போ பரமக்குடியில் வந்து எஸ்பிஎம்னு ஒரு தேட்டர், அப்போ தான் தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது செம்பருத்தி தான் ஃபஸ்ட்டு படம். அதில் இந்த பட்டுப்பூவே, நிலாக்காய் நேரம், இந்த பாட்டெலாம் வந்து அந்த திரையில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். என்னன்னா அந்த தியேட்டரில் வந்து டிக்கெட் கொடுக்குறவங்க டிக்கெட் கிழிக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் இந்த படத்துக்கு வரவே கூடாதா, அவ்வளோதான் யாரா நீ அப்படின்னு அந்த தியேட்டருக்காரன் என்னை திட்டுற அளவுக்கு அந்த படத்தை கிட்டத்தட்ட 13-14 தடவை பார்த்தேன் சார் உங்கள் குரலில். அப்படி வந்து சாருடைய குரலில் அவருடைய இதில் வளர்ந்தேன் நான். அவருடைய பையன் தம்பி படத்தை பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். மற்றும் இயக்குனர் வந்து இந்த படம் ஆக்சுவலாக ஒரு படத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், ஏதாவது நிறைய நல்ல விஷயம் இருக்கும், ஏதாவது ஒரு சின்னதாக கூட ஒரு மைனஸ் இருக்கும். ஆனால் டோட்டலாக இந்த படத்துடைய எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தது. இந்த படத்துடைய நான் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுல போகிற மாதிரி இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு முதல்ல எங்கே ஷூட்டிங்னா கொடைக்கானல் சொன்னாங்க. நான் வழக்கமாக கேட்குற மாதிரி இந்த தலைவா ரூம்லாம் டீசெண்டாக இருக்கணும், ஏசிலாம் இருக்குல்ல அப்படின்னேன். ஏசியா தலைவா கொடைக்கானல் தலைவா ரூம்ல கொடைக்கானல் ஏசி இருந்தாங்க. ஓ அப்படியா சாரிங்க. அந்த அளவு ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்கிட்ட விதம், அங்கே வந்து ரிசீவ் பண்ணது, அங்கே நடத்தின விதம், அதெல்லாம் வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு போயிட்டேன். போனோடனே வழக்கமாக என்ன கேரக்டர்னு கேட்டுட்டு போவோம். லைட் லைட்டாக சொன்னார் கேரக்டர். அங்கே போனோடனே ஆனால் நீங்கள் பண்ணுங்க அப்படியே மைண்டில் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி தம்பி என்ன சொல்லுங்க லைட்டாக இல்லைன்னா நீங்கள் பண்ணுங்க நான் சொல்கிறேன், ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே தம்பி ரெடினே ஃபஸ்ட் நீங்கள் கலகலப்பாக பேசிட்டீங்கன்னு அப்படியே பார்க்குறீங்கன்னு ஆக்ஷன். அப்புறம் நான் பார்த்துட்டு இருந்தேன். தம்பி ஹீரோ இருக்காப்புல, தம்பி கபாலி இருக்காப்புல, எல்லாரும் இருக்காங்க. கீழே கேமராமேன் வந்து ஃபுல் டைட்டில் வச்சுருக்காருங்க. நான் கீழே மானிட்டர் உட்காந்து டேரக்டர் உட்காந்துருக்காப்புல. டேரக்டர் மைக்கில் மெதுவாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அப்படியே பார்க்குறீங்கண்ணே, பார்த்தோன்னு அப்படியே ஃபீல் பண்ணுங்க, கண்ணை கலங்குங்கண்ணே. சரி தம்பி அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கேன். அழுதுங்கண்ணே, அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டாக சிரிங்கண்ணே. சரி தம்பி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மனசுக்குள்ள ஒரு குமுறல் வந்து திரும்ப அப்படி மறுபடியும் அழுங்க, நல்லா குழி கழுங்க, இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தால் ஃபாஸ்ட் ஆகுங்க, கத்துக்கிட்டேன் கொடைக்கானல் கேட்குது, கத்தி அழுது. ஓகேண்ணே கட்டினேன். தம்பி எதுக்கு தம்பி கத்துறேன் தம்பி அப்படிங்கிற மாதிரி முதல்ல என்னை அழுக வச்சு கதரை விட்டு என்னை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாற்றின பெருமை வந்து தம்பி போல இருந்து வரும். ரொம்ப தம்பி எங்கே இருக்காப்ல. தேங்க்ஸ் சார். அது பாருங்க நீங்கள் வித்தியாசமாக வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அப்படி அழுது முடிச்சுட்டு அடுத்து வரேன் வந்தால் சுரேஷ் பிரதர் வர்றாங்க. சுரேஷ் சார் அவர் வந்து அவர் தோற்றமே தெரியும் உங்களுக்கு. அவர் வண்டி ஒரு தார் மாதிரி வண்டி ஓடிட்டு வருவார். வண்டி ஓடிட்டு வந்து நிப்பாட்டு என்னை திரும்பி டே அப்படின்னு கூப்பிடுவாரு. ஏற்கனவே அழுதுருக்கேன் ஃபர்ஸ்ட் நாள். ரெண்டாவது நாள் என்னை வந்து அண்ணா நீங்கள் வரீங்க சுரேஷ் சார் வருவாங்க உங்களை அப்படி மிரட்டுவாங்க அப்படின்னு. சரி தம்பி இந்த படத்தில் மிரட்டுறது அழுகிறது எல்லா சீனுமே வித்தியாசமான ஒரு இது. கரெக்டாக அவர் கார் வரணும் வந்து நிற்கணும், நான் அவர் என்னை கூப்பிடுவார், திரும்பி நான் பார்க்கணும். கொஞ்சம் கார் முன்னாடி வந்துட்டாலும் ஓவர்லாப் ஆயிரும். அதை இந்த விஷயத்தை எப்படி வந்தாலும் சொல்லிக் கொடுக்குற டேரக்டர் இருக்காரு. ஆனால் இதை வந்து அவர் சப்போஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாலும் சரி, நான் கொஞ்சம் திரும்புறதை கொஞ்சம் லேட் பண்ணாலும் அதை பக்காவாக கவர் பண்ணி பிரதர் வந்து கேமராமேன் வந்து ஷூட் பண்ணாப்புல. அப்போ அந்த ஒரு ஷாட்லேயே நினச்சேன் கேமராமேன் வந்து மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு நண்பர், நல்லா வரணும் நண்பா, நல்லா வரணும். அப்போ
முழுவதாக காட்டின புகழேந்தி தம்பிக்கும் நம்ம என்னோட நடித்த அதுக்கப்புறம் நானும் சுரேஷ் சார் ரொம்ப பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்துச்சு. அந்த கொடைக்கானல் அந்த மலையில் உட்காந்து நாங்கள் பேசின அந்த தருணம் மறக்க முடியாது. அன்றைக்கி தான் வந்து அவர் ஒரு ஆக்டராகவும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக தெரியும், ப்ரொடியூசராக தெரியும், நடிகனாக தெரியும். ஆனால் அத்தனையும் மீறி மிகப்பெரிய ஒரு பெரிய தொழிலதிபராக தெரியும். ஆனால் மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர் அவர். எனக்கு வந்து ஆர்கே சுரேஷ் சார் வந்து ஒரு பெரிய கிரியேட்டர், ரொம்ப கலா ரசிகர். உண்மையிலே ஒரு சின்ன சின்ன அனுமானசையும் ரசித்து சொல்கிறதா இருக்கட்டும், உட்காந்து கதைகளை பேசுறதா இருக்கட்டும், ஒரு கதையை பற்றி விமர்சனம் சொல்றதா இருக்கட்டும். அப்போதான் நினைச்சேன், ஆளுதான் ஒரு சொல்லுவாங்கல்ல, வெளியில பார்த்தா ஒரு பலாப்பழம் மாதிரி ஒரு முள் தோட்டத்தோட இருக்கிற மிக மிக உள்ளுக்குள் சுவையோட இருக்கிற அற்புதமான ஒரு மனிதன் இருக்காங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி. தம்பி கபாலியனோட இருந்து கூட நடிச்ச எல்லாருமே, இதை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நான் ஹீரோவாக தம்பியை நான் வந்து மனோசார பையனை நான் பார்த்து சந்திச்ச அந்த நாட்கள் வந்து மறக்க முடியாது. ஏன்னா அங்கே போய் அங்கே நடிச்சுட்டு இருக்கோம். நடிச்சுட்டு இருக்கும்போது மத்தியானம் வருவார். வந்துட்டு அண்ணே என்ன சார் நான்வெஜ் சாப்பிடுவீங்களாண்ணே? சாப்பிடணும். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அப்படின்பாரு. எங்கேயோ வந்து மீன் வரும், எங்கேயோ வந்து கறி வரும். என்னை வச்சு சாப்பிட வச்சு அதை அழகு பார்த்து அதை ரசிச்சு நம்மளை வந்து பார்த்துக்கிற அந்த தன்மை இருக்குல்ல, ஒரு என்னுடைய சகோதரன் மாதிரி நான் உணர்ந்தேன். ஒரு ஹீரோவாகவே நினைக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் நான் அவரோட பயங்கர நட்போடையும் இதோடு இருந்துட்டு இருக்கேன். அது நடிச்சதுக்கு பிறகு சில நேரங்கள் அப்படி பிரிஞ்சிருவோம். ஆனால் இன்ன வரைக்கும் நான் ஒரு உறவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற தம்பி வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வருவார். இந்த படம் நல்ல படமா, இது இந்த டேரக்டருக்கு முதல் படமா, அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் பண்ணுறக்கூடிய டேரக்டராக மாறுவார். எல்லாரும் இந்த பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்கும். இந்த படம் நல்லா வரணும். இந்த ப்ரொடியூசர்ஸும் தான் நிறைய படம் எடுக்கணும்னு மனதார வாழ்த்துறேன். யாராவது சொல்ல சாரி மியூசிக் டைரக்டர் எனக்கு பழைய முதலே தெரியும். அவரை மையம் ஒரு படத்துக்கு ஒரு ஆதரவு பண்ணியிருந்தாப்புல, பார்க்கவே ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கீங்க. கூடி சீக்கிரம் நீங்களும் ஒரு வில்லன் ஆட்டீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பிள்ளையார் சொல்லி மாதிரி மனோ சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். முக்கியமாக இயக்குனருக்கு மிகப்பெரிய நன்றி. ஆர்கே சுரேஷ் சாருக்கு நன்றி. உங்கள் கூட பணிபுரிவதற்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் மாரிஸ் விஜய்க்கு நன்றி, உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் விஸ்வாந்துக்கும் நல்ல ஆர்டிஸ்ட். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், நல்ல டைமிங்க்கு வருவார். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றிகள். முருகானந்தம் சார் நல்ல இதில் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மராக மாறி இருக்கார். காமெடியாக நிறைய பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் இதில் வந்து ஒரு கேரக்டரோலாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு கிடைக்கும் அவருக்கு. அவர் மேலும் வளரணும்னு நான் மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன். ஆர்கே சுரேஷ் சார் வந்து இதில் வந்து த்ரூ அவுட்டு படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவர் இது வரைக்கும் பண்ணதுலேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் நிறைய இருக்கும். நிறைய நடிப்புக்கும் நிறைய வெரைட்டியாக அவருக்கான ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னும் பெரிய அடுத்ததுக்கு நிறைய மூவ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய டேரக்டர்ஸ்க்கு கூப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு அவர் ஃபுல் ஈடுபாடாக பண்ணியிருக்காரு. துருவன் மனோ சாருக்கு வந்து இது முதல் படம் மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை. அவ்வளோ தூரம் ஆக்ஷனும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் பண்ணும்போது ஒருபட்ட சாப்பாடோ தண்ணியோ எது கூட குடிக்கவே மாட்டார். அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு. ஒரு 5 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் பற்றி நான் நிறைய சொல்லலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் பட இயக்குனருக்கானது எந்த இதுவுமே இல்லாமல் என்ன தேவை, என்னென்னது எந்தெந்த இது ஆர்டிஸ்ட் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த மியூசிக் வரணும், என்னென்ன ஷார்ட் வேணுன்ற அவ்வளோ ஓரளவுக்கு டீட்டெயிலாக எடுத்த ஸ்கிரிப்ட்லேயே எல்லாத்தையுமே கொண்டு வந்திருந்தாரு. அது நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியவர். இது இன்னும் பட்ஜெட் காரணமாக சில விஷயங்கள் சுருங்க பண்ணியிருந்தாலும் இது அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் பிரமாதமாக பண்ணுவார். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. அவருக்கு என்னை விட அதை விட ஜாஸ்தியாக இருக்கு. அவர் இன்னும் மேலும் வளரணும்னு அவர் நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறேன். நன்றி. இது மற்றதெல்லாம் வந்து அந்த டைரக்டர் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஸ்பீச் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தை பற்றியும் படத்தினுடைய கதாபாத்திரங்கள் பற்றியும் அண்ட் படத்தில் எதை வந்து மையமாக வச்சு அவங்க எடுத்துருக்கிறாங்க பற்றி இன்னும் டீட்டெயில் சொல்கிறதுக்காக படத்தினுடைய இயக்குனர் திரு பிதா புகழேந்தி அவர்களை பேசுமாறு அன்போடு நினைக்கிறோம். வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
சடனாக ஒரு ப்ரோக்ராம் நேற்று ஒரு 2 மணி போல தான் நாங்கள் ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணோம். இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இப்போ வரையும் இருக்கிற என்னோடய இணை தயாரிப்பாளர் ஆர் மாரி சார் ரொம்ப நன்றி. படம் நீங்கள் நிறையா கதைகள் கேட்டிருப்பீங்க பத்திரிகை மலையாள, அதே மாதிரி தான் நானும் ஹீரோவும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கணும் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் பேசிக்கிட்டோம், ஒவ்வொரு கதை பேசிக்கிட்டோம். தயாரிப்பாளர் தேவை, தேடணும். அப்புறம் மனோசர் மூலயமா என்டர்பிரைஸ் மதியம் சார் கிடைச்சாங்க. திரும்ப கொஞ்சம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வந்துச்சு. திரும்ப மனோசரே ராஜா சார் கொடுத்தாங்க. மனோசருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் படத்தில் ஹீரோவுக்கு அப்புறம் நாங்கள் நம்பிக்கையாக எங்ககிட்ட வந்து எவ்வளோ டேட்டாலும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒப்படைச்ச விஸ்வனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் முதல் டெக்னீஷியனாக மேரேஜை கமிட் பண்ணோம். இப்போ வரையும் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா ரொம்ப நன்றி. இன்னும் போகணும் நம்ம நன்றி. அண்ணன் முருகன் சொன்னாங்க, அண்ணன் நிறையா கஷ்டப்படுத்திருக்கேன். அதெல்லாம் ஒரு காட்டிக்கல. பெரிய சீனியர் அவர், இயக்குனராகவும் நடிகராகவும். அவர் சின்ன பையன் என்ன சொன்னாலும் செஞ்சார். ஏன் இதுக்கு ஏன் அதை பண்ண சொல்கிற, பேப்பர் கொடுத்துருப்பேன் உடனே வாங்கியிருப்பேன். ஏன்னா பேப்பர் ஒன்று இருக்கும், மைண்டில் ஒன்று ஸ்பாட்டுக்கு ஒன்றே ஒன்று தோணும் இல்லையா. ஆனால் அண்ணன் பேப்பர் கொடுப்பேன், பேப்பர் கொடுத்தோன்னே மைண்ட் ஒன்று வரும். அண்ணன் பேப்பர் வாங்கிட்டு மைக்லேயும் சொல்லுவேன். அண்ணன் அதை பொறுத்துக்கிட்டு நடிச்சு கொடுத்தாரு. அண்ணா ரொம்ப நன்றிங்க. அப்புறம் அண்ணன் சொல்லணும்னா நிறையா சொல்லணும், டைம் பத்தாது. அதான் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசலாம். அண்ணனை பற்றி குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, அண்ணன் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னா, ஒரு செட்டுக்குள்ளே போயிட்டு வேற ஒரு சீன் பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணால் டக்குன்னு அங்கே இருக்கிற வெதர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல, சரி சீனை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது ஒரு லென்த் சீன், ஒரு 7-8 பக்க பேப்பர் இருக்குது, ஒரு பேப்பர் டைலாக் பேப்பர். அது போய் கொடுத்தோன்னே வாங்கி பார்த்துருக்கேன். ஏன்னா நைட்டு வேறு சீன் சொன்னேன், இப்போ வேறு சீன் சொல்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னாரு. இருக்கிற அந்த குருஷியல் டைமில் போயிட்டு இருக்குது, வெதர் சப்போர்ட் பண்ணல, லைட் போயிட்டே இருக்குது, எடுத்து ஆகணும். ஒரு 7 பக்கத்தை ஒரு 10 நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மனப்பாடம் பண்ணாருன்றதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதை உள்வாங்கிக்கிட்டு ஒரு சிங்கிள் டைமில் பண்ணி கொடுத்தாரு. அது அண்ணனோட மேலும் தொடரணுன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான். கேமராமேன் அண்ணன் அவரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த கதையை நாங்கள் எழுதுறதுக்கு புள்ளியாக சொல்லி போடுறது என் கூடிய டாலர் ரேட்டுக்காக இப்போ வரைக்கும். மற்ற விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் ஆடியோ லான்ச்லேயும் ட்ரைலர் வரையும் பேசலான்னு விருப்பப்படுறேன். ரொம்ப முக்கியமான கதை. இந்த கதை இப்போ தேவைப்படுது. இப்போ நம்ம கரண்ட்டில் நம்ம சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிற ஒரு சில பிரச்சனை இல்லை, ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அதை பற்றி பேசுகிறோம். அதை ஆடியோ லான்ச்லேயும் உங்ககிட்ட படத்தை போட்டு காட்டிட்டு தெளிவாக பேசலான்னு விருப்பப்படுறேன். அந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்தபடியாக படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரம் அண்ட் இவர் வந்து அவருடைய கெரியர் அண்ட் அவருடைய ஃபேமிலி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிச்சதுலாம் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தில் நடிக்க ஆரம்பிச்சு வில்லனாக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் எதுவாக இருந்தாலுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மளை வந்து அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணும். அண்ட் படத்துலையும் இல்லை போஸ்டர் இவரை பார்த்தாலே அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியவர். அது பெர்ஃபார்மன்ஸ் மூலயமா தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாலையும் அவருடைய ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறவர் தான் நம்ம எல்லாருக்கும் அன்பானவர், பாசமானவர் திரு ஆர்.கே. சுரேஷ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். இங்கு வருகை இருந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வட்டக்கணால் அப்படின்னா கொடைக்கானல்ல ஒரு பகுதி, இது ஒரு ஏரியா. ரொம்ப பல வருடங்களாக நம்ம பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அது வந்து ஒரு ட்ரக் கல்ச்சர் கைண்ட் ஆஃப் என்ன ட்ரக் மாதிரி ஒரு காளான் மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த காளான் மாதிரி ஒரு இதை வந்து ட்ரக், அதை வந்து ஆம்லேட்லேயும் சாப்பிடுவாங்க, எல்லாத்துலேயும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் சார் சொன்னார். கதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப நல்லா
இருந்துச்சு. இது என்ன அது ஒரு 25 கோடி 30 கோடியில எடுக்கணுமே எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நாங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், நான் ப்ரொடியூசர் சார்ஸ்லாம் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், நாங்கள் அதில் பண்ணிடுவோம் அப்படின்னு. பட் என்னன்னா அந்த கதையோட ஸ்பேஸ் அப்படி எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கதை. அந்த கதையில வந்து கதாநாயகனாக என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு 25 வருஷமா அவனுக்கு தெரியும். எனக்கு துருவ என்னோட பின்னாடி வீடு அண்ணன் வந்து என்னோட குடும்பத்தில் ஒருத்தர் மனோண்ணன். ஸோ அவன் பண்ணுறான். ஒரு படம் பண்ணும்போது அதோட ரீச் ஃபர்ஸ்ட் மூவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மூவியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் நடிச்சு இப்போ வருது. இன்னைக்கு அவனால வர முடியல, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். டான்ஸர் சரி எல்லாம். ஆனால் அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் தைரியமாக தயாரிக்கலாம். ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவனுக்கு. இன்னொரு ப்ராடக்ட் வேற அவர் வீட்டில் இருக்கு. ஸோ அவனையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கதாநாயகன் நடித்த மீனாட்சி நல்ல ஹீரோயின். எல்லா படத்துலையும் பார்த்துருப்பேன். விக்ரம் சாரோட எல்லாம் நடித்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வர முடியல, இந்த ஷூட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து ஆடியோ லான்ச்சில் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அதை இது பண்ணுவோம். அப்புறம் என் கூட நடித்த நண்பர்கள் என்னை அப்பான்னு கேரக்டர். அது ஒரு பெரிய ஒரு நான் கேட்டேன். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு வந்து 3 பசங்க இருப்பாங்க. என்னையா சொல்றேன், 3 பசங்களை நீங்க வந்து அப்புறமேட்டு ஒரே ஒரு விஷயத்துல நான் சாட்டிஸ்ஃபைட்டேன். ஒரே விஷயம் தான் சார், நெட்ரிக் அண்ட் ரஜினிகாந்த் மாதிரி கெட்டப் சார் அப்படின்னு. சரி ஓகே, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரஜினி சாரோட கெட்டப்பை ஃபாலோ பண்ணி லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் அது அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள ஷேடு வீசுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரஜினிகாந்த் சாரோட அந்த பேட்டர்ன்லாம் எனக்கு முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் வந்து உங்கள் மேலே போவோம். உங்களுக்கு ப்ரொடியூசர் மேலே மூவி வாங்கிட்டு வர சொன்னால் யூஏ வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த படத்துக்கு நான் படம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒரு வல்கரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த படத்துக்கு ஏன் வேணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். இட்ஸ் அவேர்னஸ் மூவி. இட்ஸ் ட்ரக் கல்ச்சர் ஒரு மூவி. அது வந்து இப்போ தமிழக காவல்துறை வந்து அதை ரொம்ப அணுகுமுறை இது பண்ணி சொசைட்டியில வந்து ட்ரக் பெருசா இல்லாத அளவுக்கு ஒழிச்சிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அந்த பேசஸ்ல வர்ற இது ஒரு மூவி. ஸோ அந்த மூவி வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 முக்கியமான சீன்ஸ் எல்லாம் ட்ரிம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த ஓடிடியில பண்ணிருங்க எனக்கு அதுதான் போகும். பரவாயில்லையா, பரவாயில்ல, அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து மக்கள் அதை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ பரவாயில்ல, ட்ரை. அப்புறம் கேமராமேன் சொன்னாரு, விஜு நீ மட்டும் டைமிங் வந்துட்டு, அப்போ நான் டைமிங் வந்தேன்னா இல்லையான்னு தெரியல. சரி பரவாயில்ல. ஸோ ஒரு கேமராமேன் வந்து ரொம்ப ஒரு சின்ன இதுதான். நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி மத்தியானம் லஞ்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் இவர் இருந்தான், விஜு இருந்தான், அதுக்கப்புறம் சரத் இருந்தான், அப்புறம் இவன் துருவ இருந்தான். அப்போதான் வந்து கொடுத்தாங்க. ஒரு 7 பக்கம் டைலாக் கொடுத்துட்டு வந்து உடனே பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படியே யோசிச்சேன், என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா சரி ஒரு 10 நிமிஷத்துல கிராப் பண்ணிக்கிட்டோம், மைண்ட்ல போட்டோம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. இதுல ஒரு காவாசி தான் இருக்கும் இந்த இதுக்குள்ள. அந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்து நான் நடிக்கணும், சிங்கிள் டேக் பண்ணணும். ஏன்னா அதுல வேற சிங்கிள் ஷாட் சிங்கிளா வேணும்னு சொன்னாரு. அவர் சிங்கிள் ஷாட்ல வரணும் சார், எனக்கு அதை நான் கட் பண்ண வேணாம், எனக்கு அது பியூட்டிஃபுல்லா இருக்கணும் சார். ஏன்னா அவ்வளவு லென்த்தி டைலாக். ஏன்னா அது ஒரு பெரிய போர்வையா வரும். அதுக்கப்புறம் 3 பசங்களை மீட் பண்ணிட்டு அதுக்குள்ளே எல்லா நடிப்பையும். ஆனா உண்மையிலேயே நான் நடிச்ச படங்கள் 36 படம் பண்ணியிருக்கேன். 36 படத்துக்கு மேல அதிகமா நடிச்சது இந்த படத்துல தான். எனக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கிடைச்சிது. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுங்க சாமிங்களா. ஸோ அதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்றேன் டைரக்டருக்கு. எனக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அவ்வளோ கேஸ் ஃபில் பண்றதுக்கு நடிப்பு இருந்துச்சு இந்த படத்துல. அப்போ என்னன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ள கேமரா அவர் ஸ்டெடி கேம் வச்சுக்கிறாரு. ஸோ ஸ்டெடி கேம் வச்சுட்டு அந்த மூமெண்ட்ஸ்ல வரணும், நான் நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷனை நான் திரும்பணும்.
ஒரு ஃபோல்டு பண்ணணும், திருப்பி உட்காந்து உங்களோட அழுகணும், எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் சீனும் 6 நிமிஷம் 9 நிமிஷம் சீனு அதை பண்ணோம். அதை சிங்கிள் டேக்ல பண்ணிட்டேன். ஏன்னா இன்னொரு தடவை அதை அப்படி பண்ண முடியாது. ஆனா ஓரளவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த சீன் ரொம்ப எமோஷனலான சீனு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கபாடி சொல்ல அவன் சூப்பரா நடிக்கிறான், நல்லா ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மரு. நம்ம முருகனெல்லாம் சொல்லவே வேணாம். ஒன் ஆஃப் த, அதாவது ஒரு இப்ப நாங்க அடுத்தடுத்த படத்தை கூட எங்களுக்கு டீம் நாங்க, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞர், கிரியேட்டிவான ஒரு பர்சன் அவரு. ஸோ அந்த அளவுக்கு பர்சன்ஸ்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நல்ல நல்ல ஸ்கிரிப்டை நம்ம எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு திறமசாலி. ஸோ அவரோட என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு 20 வருஷமா மியூசிக் டைரக்டர் தெரியும் மகேஷ். பட் நான் ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிருக்கேன். அப்பயே ரொம்ப இந்த ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்ல தான் இருப்பாரு. ஸோ இன்னுமே இந்த படத்தோட மெலோடி பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த படங்கள் நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம். இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கு எங்களை மாதிரி நாங்களும் சேர்ந்து உங்களோட உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேர். மதி அவர் ரொம்ப நல்ல மனுஷன், இன்னைக்கு வர முடியல. ரொம்ப இந்த கதையை ஒரு கதையை வந்து தான் நடிக்கிறோம், அதுல எவ்வளவு இன்புட் போடலாம், பணத்தை போடலாம் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி. ஆனா இன்னொருத்தவங்க ஒரு கதை, அதுல இன்னொருத்தவங்க நடிக்கிறாங்க, அந்த கதையை மட்டுமே நம்பி ஒரு பணத்தை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ப்ரொடியூசர் அப்படி ஒரு நம்பிக்கையில் அவரும் சரி, ராஜேஷ் சாரும் சரி, நீங்க 2 பேருமே வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசரா ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நம்ம டைரக்டருக்கு இருந்திருக்காங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, உங்களோட வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் வந்து மனோ சார். அதாவது தான் படம் பையன் நடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம் எடுக்கணும், அது அவேர்னஸ் மூவியா போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டா இருந்தாரு. ஸோ அது அப்படி ஒரு படம் தான் வட்டக்கிணறு. ஸோ அது அந்த படம் கொடுத்ததுக்காக, அந்த அசம்பிள் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்க எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்குலாம் வந்து சொல்லவே வேணாங்க. நீங்க அது மிகப்பெரிய ஒரு சக்தி. நீங்க நீங்க போய் நின்றாலே அது எக்ஸ்போஸ் ஆகும். அது எந்த இடத்துல எந்த சேனலா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு திறமசாலி. நீங்க போகாத நாடே கிடையாது. அப்படி ஒரு மகா சிங்கர் நீங்க. ஸோ உங்களோட பழகிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறோன்னு நன்றி. எனக்கு வந்து நெருங்கி எஸ்பிபி சாரோட பழக முடியல. பட் நான் உங்க பக்கத்திலேயே நம்ம இத்தனை 25 வருஷமா பழகிறதுக்கு எனக்கு இந்த கொடுப்பினை கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் மனுஷன் வந்து எனக்கு நலன் குமாரசாமி வந்து சூதுகோரம் அந்த டைம்ல வந்து நலன் வந்து பயங்கர க்ளோஸா இருந்தாப்ல. அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி ஒரு திங்கிங் தாட்ஸோட ஒரு பர்சன் பார்க்குறேன். ஒரு நல்ல கிரியேட்டிவான ஒரு பர்சன். சார் இப்படி பண்ண பாபுலோ எஸ்கோபார் அப்படிங்கிறவங்க வந்து ட்ரக்லே வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ட்ரக் டீலர். அவன் மியூசிக் தான் முக்கால்வாசி பசங்க வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கதை சொல்றாரு. என்ன இந்த கதையை வச்சுட்டு இதெல்லாம் ஹாலிவுட்ல எடுக்க வேண்டிய படம் இப்படியே கொண்டு உனக்கு கொடைக்கானல்ல வச்சு எப்படி எடுப்ப? இல்லைண்ணே நான் ஃபர்ஸ்ட் அப்படி. இந்த படம் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும், நல்ல ஒரு கிரியேட்டருங்கிற நாலேஜ் கொண்டு போக டைரக்டர். ஆனா அடுத்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நான் ப்ரொடியூஸ் பண்றேன், சரிங்களா? ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும். அவரோட அதாவது ஒரு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி, அது பண்ண முடியாது. 25-30 கோடியே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு டைரக்டருக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா கிடைக்காது. இதுவே நல்ல படம், ஒரு 4-5 படம் 5 கோடி ரூபாய் பட்ஜெட் செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா நீங்க மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க. சாங் எல்லாமே விஷுவலாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். டோட்டலா வட்டக்கிணறு அப்படிங்கிற அந்த படம் வந்து ஒரு அவேர்னஸ் சொல்லி நான் வந்து ஒரு சோசியல் அது இருக்கு. பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம் அது. ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ யாராவது மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஓகே. ஸோ இதில் நடித்த டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
commentary director. ஆக்சுவலி வந்து பிதாக்கு வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் அந்த இப்படி ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு டெபியூ டைரக்டராக என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு பிதாக்கு அதுக்கு வந்து அவர்கிட்ட தெரியும், பட் நான் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. அவர் சொல்லும்போது யார் சார் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் ஹீரோ வந்து மனு சாரோட பையன் அப்படின்னாங்க. நான் உடனே வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மனோ சார் வந்து நம்மளாம் வந்து சினிமாவில் இப்போ சுரேஷ் சார் சொன்ன மாதிரி தான், எஸ்பிபி சார், மனோ சார் இவங்கெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ். ஸோ அவங்களோட பேசுவதற்கோ பழகிறதுக்கோ நம்மளை எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது. ஸோ மனோ சாரோட பையன் சன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னது நான் வந்து இம்மிடியேட்டாக ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மனோ சாருக்கு வந்து நான் எவ்வளோ பெரிய இதுதான் அவருக்கு நம்ம திருப்பி சினிமாவில் நிறைய கொடுத்துருக்காரு, நிறைய சாங்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னைக்குமே நம்ம வந்து அவரால் மறக்கவே முடியாது. ஸோ அவர் நம்ம திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயமா கிஃப்டை வந்து ஓகே இந்த படத்தை நம்ம பண்ணலாம், அவர் நம்ம திருப்பி எதோ ஒரு வகையில் நம்ம அவரோட பேர் இருக்கும்போது நம்மளும் இருக்கணுன்ற ஆசையிலாம் இந்த படத்தை நம்ம கனெக்ட் பண்ணேன். ஸோ அப்புறம் பிதாக்கு வந்து இந்த கதையை சொன்னார் என்கிட்ட. இந்த கதையை சொல்லும் போது எல்லாம் நிறைய ஆரம்பி பண்ணியிருந்தாரு. சும்மா ஏதோ ஒரு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இந்த படத்துல முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அந்த ட்ரக்ஸ் பற்றியோ அந்த விஷயத்துல ஏதோ தமிழ் மக்கள் சொல்லாம ஃபுல்லாக ஆரம்பி பண்ணி தான் இந்த கதையை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டாக வந்தது. இதுவரை இது வந்து எப்படி இருந்தாலும் நான் பண்ணும்போது சொன்னேன், இது கண்டிப்பாக கண்டென்ட் கதையாக தான் மாறும் அப்படின்னு சொன்னேன். பட் அது மீறி இந்த கதையை வந்து எடுக்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுத்த ப்ரொடியூசருக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ண சினிமாட்டோகிராஃபர்னா அவர் வந்து இவங்க 2 பேரும் பிடிக்கவே முடியாது. என்னைக்கு வந்தாலும் ஒன்றா தான் வருவாங்க, ஒன்றா தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே இணைய கைகள் மாதிரி இவங்க 2 பேரும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் நல்ல ஒரு ப்ரொடியூசர் மனோ சார், சுரேஷ் சார் இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்குற அந்த ஒரு ஸ்லூட்டர் அடிச்சுட்டு வர போர்ஷன்ஸ்லாம் வந்து தரமான இருக்குது சார். அதெல்லாம் ஃபீல்டில் பார்க்குறது. ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு டெபியூ டைரக்டர் படம் ஒர்க் பண்ணுற ஃபீல் மீறி ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து டெபியூ டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க சினிமாவில். ப்ரொடக்ஷன் சைட்லையும் சரி எல்லாமே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ அப்புறம் அப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு. ஸோ இப்படி ஒரு டேரக்டர் வந்திருக்கு, அந்த டீமாக நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு கதையும் நல்லா வந்திருக்கும் போது கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த நம்புகிறேன். தேங்க்யூ. சார் இங்கே பாருங்க சார், இங்கே சென்டர் சார், இங்கே அப்படியே வெயிட் ஓகே ஓகே சார். ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியன் லாங்குவேஜ்ல பாடல் பாடி அண்ட் அவருடைய மெஸ்மரைசிங்கான வாய்ஸ்ல நம்மள எப்பவுமே வந்துட்டு அவருடைய வாய்ஸ்ல கட்டி கொண்டு வச்சுக்கூடாது. ரொம்ப யூனிக்கான வாய்ஸ் உள்ளவர். அண்ட் ஆக்டிங்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாடல்கள், அப்புறமா அவருடைய படம் வந்து தயாரிக்கிறதா இருக்கட்டும், நிகழ்ச்சியை வந்து தயாரிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு தொகுப்பாளராக வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கரியர். அண்ட் அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஒரு பிளசண்டான லுக், முக்கியமா ஒரு வார்த்தை சொல்லணும்னா செண்பக பூ மாதிரியே எப்பவுமே வந்து ஒரு வளர்ந்த முகத்தோட இருக்கக்கூடியவர். அண்ட் வேற ஸ்டேட்ல பிறந்திருந்தாலும் எங்க ஊர் பாட்டுக்காரன்னு ரொம்ப பெருமையோட சொல்லிக்கக்கூடியவங்க எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ தொடர்ந்து அவருடைய பாடல்கள் நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கிறோம், நிறைய ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். மனதோடு எப்பவுமே மனோ அவர்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவருடைய இனிமையான குரல்ல இன்னும் அவர் பேசுறதை கேட்கறதுக்காக அவங்களோட நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கிறோம். ஸோ பெரிய கைத்தட்டலோடு மனதோடு மனோ சார கூப்பிடுறோம். முதல்ல இந்த ப்ரோக்ராம் நடத்தின சௌமியா அவர்களுக்கு மிக்க நன்றி. ப்ரோக்ராம் கொண்டு போகிறது தான் முக்கியமான விஷயம். முதல்ல எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டுருக்காங்க. வந்துச்சா சார், சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்றேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லை, வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது அண்ணன் எஸ்பிபி அவர்கள்கிட்ட நிறைய பாசம் உண்டு. அவருடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, நாங்கள் ட்ராவல் பண்ண இசை நிகழ்ச்சிகளுக்கும் வெளிநாடுகள் எல்லாருக்கும்
அதில் வந்து அப்பப்போ என்னுடைய பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ணங்கிட்ட ஷேர் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி படம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் வந்து சிங்கராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்தால் நம்ம தான் கடவுள். நமக்கு எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த் எதில் இருக்க அதில் வந்து முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. ஏன்னா வந்து அது எப்படி போகமான்றது ஒரு எடுத்துக்காட்ட என்ன எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வாட்டி. அதாவது சரண் தம்பி இருக்கும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ண படங்களுக்கு சரியான அவர் பாடி சம்பாதிச்சு அவர் அந்த செலவு பண்ணி அது வந்து வேறு ரூபத்தில் இன்ட்ரெஸ்ட் ரூபத்தில் கட்டுறதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது எனக்கு சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீ போயிடாருப்பா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக ஒரு 40-45 வருஷம் ட்ராவல். இது வந்து நீ பாடினாதான் உனக்கு அந்த 1000-2000 கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருக்குது. என் பையன் 2 லைன் பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்காத ஒரு தொழில் தான் சிங்கிங். நீ மட்டும்தான் பண்ணக்கூடிய ஜாப். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால மிக வேல்யூபிள் காசு ஏதாவது இருந்தால் பாடகருடைய காசு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை அங்கே சொன்னோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறமும் வீட்டில் அவங்களுடைய ஆசைகள் தீங்கிறதுக்கு ஒரு தந்தையா அது தவிர்க்க முடியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு நேரத்துக்காக பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்புகள் தம்பி பிதாக அவர்களும் என் பையன் துருவன் அப்புறம் சுரேஷ் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஷூட்டிங் போகும்போது நான் போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ராஜேஷ் தம்பி அவர்கள் கிடைச்சார். இது எல்லாமே நடந்தது. இது எல்லாத்தையும் மீறி கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு உங்கள் இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு இதுக்கு நடுவில் இடையில எவ்வளவோ சிரமங்கள் எல்லாமே தாண்டி இன்னைக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல வழி கொண்டு கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு ஒரு வழிகள் கிடைச்சது. ஸோ ஹீரோயின் பையன் வந்து வெளிநாடு போயிருக்காங்க. யார் இல்லைனாலும் நானும் என்னுடைய குழப்ப தேடி நானும் அடுத்த 2-3 நாளில் நானும் ஊருக்கு கிளம்பணும். அதனால் பத்திரிகை மூலமாக ஒரு நியூஸ் எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. அது 1000 கோடி படமாக இருக்கட்டும், 500 கோடி படமாக இருக்கட்டும், 50 லட்சம் படமாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒரு கடவுளாக இருக்கிறது மீடியா. இந்த மீடியா மூலமாக என்னுடைய பையனுக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் இன்னைக்கு தயவுசெய்து இதுக்கு தேவையான சப்போர்ட்டு நீங்கள் கொடுத்தது தான் எனக்கு பெரிய பலமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாருடைய டெக்னீஷியன்ஸ் அவங்களுடைய தொழில் ஒவ்வொரு படத்துக்கும் எதுவுமே மறைக்காம எல்லாமே அதே கஷ்டத்தை தான் படுவாங்க. பட் ஹிட் ஆகிறது ஆகாது அவங்களுடைய லக்கு பொறுத்து இருக்கும். பட் ஸ்ட்ரைன்ன்றது எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு ஒரு பேர் வரும், இதனால் நான் படம் வரும் அப்படின்றது தான் எல்லா கிராஃப்ட்ஸும். அது நடிகராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாமே வாழ்க்கையை நோக்கி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்றது. இது பாதி படம் காசு கொடுத்தாங்கன்றது இது நான் சுமாராக பாடுறதோ இல்லை நான் சுமாராக நடிக்கிறதோ இங்கே மட்டும் அது நடக்காது. அது என்ன காசு கொடுத்தாலும் என்ன இது வந்தாலும் அந்த படம் அந்த நிகழ்வு அது பாட்டாக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், இதனால எனக்கு ஒரு பேர் வரும் அப்படின்ற டெக்னீஷியன்ஸ் தான் இன்னும் நம்ம சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஹானஸ்டாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், மியூசிஷியன்ஸுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேரேஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண சங்கர் மகாதேவன் அவர்கள், தம்பி கார்த்திக் சிங்கர், நான் கேட்ட உடனே இந்த படத்தில் மேரேஜ்க்கு உடனே கால்ஷீட் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி பாடியிருக்காங்க. நானும் சங்கர் மகாதேவன் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம். ஸோ மியூசிக் வைஸ் அவங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் மீறி மீடியா 1000 மலரில் ஒரு மலர் நீ, ஆலய மணியில் இன்னிசை,
தந்தாய் எந்த உறவு எந்த பந்தம் என்றும் வேண்டும் என் உயிரே. இது பாட்டு வீடியோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ மேடம். சாவித்ரி மேடம். ரொம்ப நன்றி சார். நாங்கள் கேட்காமையே எங்களுக்காக பாட்டு பாடுறது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த